தேங்காய் புளி குழம்பு தான் இன்றைக்கி வைக்க போகிறேன், காரக்குழம்பு. வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம். வெண்டைக்காயை கழுவி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு வானலியில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், சின்ன வெங்காயம், ஒரு 2 தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, மிளகாய், சீரகம், 4 வெந்தயம் போட்டு வதக்கிட்டேன். நல்லா வதங்கின உடனே கொத்தமல்லி தூள் போட்டேன். மிளகாய் 7-8 மிளகாய் போட்டேன், வர மிளகாய் நல்லா வதக்கி கொஞ்சம் போல தேங்காய், ஒரு 4 கடலை வச்சு அரைச்சிட்டேன். அதுலேயே புளியும் வறுத்துட்டேன், கொஞ்சம் புளியும் போட்டு சின்ன வெங்காயம், தக்காளி, 7-8 வரமிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப, கருவேப்பிலை, சீரகம், மிளகு 1 ஸ்பூனு, வெந்தயம் ஒரு 4 எல்லாம் போட்டு வதக்கி புளி அதிலே ஒரு கொஞ்சம் உங்களுக்கு தேவைக்கேற்ப புளிப்புக்கேற்ப கொஞ்சம் போட்டு வதக்கி ஆற வச்சிட்டேன். கொத்தமல்லி தூள் அதிலே கொஞ்சம் போட்டு 1 ஸ்பூன் போட்டு வதக்கி ஆற வச்சு அரைச்சி மசாலா அரைச்சிட்டேன். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, 4 வெந்தயம் போட்டு நல்லா வெண்டைக்காயை தாளித்து எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கணும். கொஞ்சம் பெருங்காயத்தூள், மஞ்சள் போடுங்க வதங்கினோன்னையும். அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா எடுத்து ஊற்றிடணும். நல்லா வேகணும். நல்லா வெந்துருச்சு பாருங்க. சாதமும் வச்சுட்டேன். இன்னைக்கு ரசம் வந்து புளியும் தக்காளியும் வேக வச்சு வச்சிருக்கிறேன். ஒரு கொதி நல்லா வேக வச்சு வச்சுட்டேன். கரைக்கணும். இது கரைச்சி தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கணும். சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, வர மிளகாய் ரசத்துக்கு தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். சின்ன வெங்காயம், பூண்டு கொஞ்சம் சேர்த்தி போட்டேன். கருவேப்பிலை, வரமிளகாய்,
தக்காளியும் புளியும் வேக வச்சு கொஞ்சம் நேரம் கரைச்சி வச்சுருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். வெண்டங்காய் புளிக்குழம்பு ரெடி. காரக்குழம்பு சூப்பராக மணக்குது வீடு. சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. சாதமும் வச்சேன். என் வீடியோ பார்க்குற அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்களேன். அப்படியே டச் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப்னு இருக்கும். புது உறவுகள் அனைவரும் அப்படியே டச் பண்ணிடுங்க. பாருங்க, மணக்க மணக்க வெண்டைக்காய் புளி காரக்குழம்பு ரெடி. அப்படியே சுட சுட சாதம் போட்டு இன்னைக்கு தோட்டத்தில் இலை அறுத்து சாதம் போட்டு விளக்கெண்ணெய் 1/2 ஸ்பூன் ஊற்றணுங்க. குளிர்ச்சியாக இருக்கும். மஞ்சத்தூளும் விளக்கெண்ணையும் ஊற்றினேன். ரசம் வைக்கணும், அவ்வளோதான். எல்லாம் கரைச்சி வச்சுருக்கிறேன். கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, இந்த வெங்காயமும் பூண்டும் போட்டு ஒரு வாசம் வரும் பாருங்க. அந்த டைமில் புளிக்கரைசல் வடித்து ஊற்றிடுங்க. தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. அவ்வளோதான். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் தயிர் நைட்டு உரம் ஊற்றி வச்சேன். சூப்பரான தயிர். பசுமாட்டு தயிர். முட்டை தொலி போட்டிருக்கேன் செடிக்கு. சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணிடலாம். உப்பு மட்டும் கொஞ்சம் போடுறேன். சின்னையா வந்தாச்சா? பெரிய மஞ்சளா இருக்கிறதெல்லாம் 2ஆ உடைச்சு போடுங்க. வளர்த்தியா இருக்குதுல்ல, 2ஆ அப்படியே புட்டு போடுங்க. சாதமும் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வயலுக்கு வேலை செய்ய ஆள் வந்துருக்காங்க. போய் பார்க்குறேன். அவ்வளோதான். ரசம் தாளிச்சுக்கணும், வேலை அவ்வளோதான். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. பெருங்காயத்தூள் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அனைத்து சகோதரிகளும் சகோதரர்களும் லைக் பண்ணிடுங்க. ஓகே, பை.